ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். மிஸ் நைட் அண்ட் டே ட்ராமாவில் லாஸ்ட் வீடியோவில் ஆக்டர் அவனோட ஃபீலிங்ஸை ஜின்ட்ட சொல்லியிருப்பான். அதை ஹீரோவும் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோ காரை யூட்டர்ன் போட்டு ஜின் வீட்டுக்கு வந்திருப்பான்ல, அதை தான் காமிக்கிறாங்க. அப்போது காரை நிப்பாட்டிட்டு வரும்போது இன்னொரு கார் ஒன்று நிற்கிறத நோட் பண்ணுறான். அந்த காரை ஃபோட்டோ எடுத்து ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டுக்கும் செக் பண்ண சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் ஆக்டரும் ஜின்னும் ஒன்று நின்று பேசுகிறத பார்த்துருப்பான். ஆக்டர் சொன்னதும் ஜின்னு என்ன பதில் சொன்னான்னு காமிக்கல, கட் பண்ண ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவை இன்னும் காணுமேனு ஓல்டு ஜின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு வந்ததும் ஹீரோ கால் பண்ண உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொன்னதும் ஜின்னு பதறி உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் வரிசையாக எப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு, எதுனால அப்படின்னு சொல்லி கேட்க ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி பார்க்குறான். ஓல்டு ஜின்னும் ஒரு நாள் கூட லீவு போடாமல் வருவாரே, அதான் இன்னைக்கு வராததை பார்த்ததும் ஷாக் ஆகிட்டேன், அவர் வீட்டில் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனே பார்த்துப்பான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜின்னு மனசுலையே அவனை பற்றி யோசிக்காத, அவன் உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு சத்தமாக முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டா. அதை கேட்ட ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி பார்க்க ஜின்னும் உங்களும் சொல்லலை, என் கூட நானே பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஆக்டரை நினச்சிட்டு தான் சொல்கிறான்னு நினச்சிட்டு அது யாராக இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கம் போகிறான். ஆக்டரு அவன் ஆஃபீஸில் இருந்து ஜின்னை தான் பார்த்துட்டே இருக்கான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் சைகையாலேயே போ போ அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை வச்சு மறைக்கிறாரு விண்டோவை. ஆக்டரும் நேற்று ஜின் சொன்னதை யோசித்து பார்க்குறான். நீ முடிஞ்ச அளவு அதை பற்றி யோசிக்காத, யோசித்து உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் தெரியும், அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலை, இது நடக்காதுன்னு தெரியும் ஆனாலும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, என்னால் என்னையவே கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னை எப்படி ஆறுதல் படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதை யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணுறான். கட் பண்ணால் ஜின்னு ஒர்க் முடிஞ்சு சைக்கிளில் போகிறா. அப்போ ஒரு கார் வந்து அவளை ஃபாலோ பண்ணுது. ஓல்டு ஜின்னும் மெடிக்கல் ஷாப்பில் தான் வண்டியை நிறுத்துறா. மனசுக்குள்ளேயே அவனை பற்றி யோசிக்காத, அவனுக்கு ஃபீவர் வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறா. அடுத்த சீன்லேயே மெடிசல் வாங்கிட்டு போகிறா. அப்போ உனக்கு மூளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளே திட்டிட்டு போகிறா. அப்புறம் ஃபுட் வாங்க ஒரு ஷாப்பில் நிப்பாட்டுறா. அவளுக்குள்ளேயே இறங்காத அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் இறங்கி உள்ளே போகிறா. இப்படி ஜின் போகிறத யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அங்கே உள்ளே வந்து ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டை பார்த்ததும் போன ஸ்பீட்லேயே வெளியே வரா. ஆமாம், ஏன் இப்படி ஒளிஞ்சு ஓடுறோம், நம்ம தான் தப்பு எதுவும் பண்ணலையேன்னு யோசிக்கிறா. ஆனாலும் சைக்கிளை எடுத்துகிட்டு போகிறா. காரும் ஃபாலோ பண்ணுது. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஹீரோ இல்லாமல் ஆஃபீஸே அமைதியாக நிம்மதியாக இருக்குல்ல, ஆனால் எம்டியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். அப்புறம் ஃபீவருக்கு சாப்பிட்ற மாதிரி ஃபுட் வாங்குறான். ஹீரோக்கு கொடுக்க தான் அது. கட் பண்ணால் ஜின்னு வீட்டுக்கு போகிறா. ஜின் அம்மா ஸ்பெஷலாக ஒரு ஃபுட் செய்கிறாங்க. ஜின்னும் செம ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு வரா. ஃபுட்டை பார்த்துட்டு ஜின்னும் இதை ஃபீவர் உள்ளவங்களுக்கு கொடுத்த உடனே சரியாகிரும்ல அப்படின்னு சொல்கிறா. ஜின் அம்மாவும் யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் சும்மா சொன்னேன்னு சமாளிக்கிறா. அப்போ ஜின் அப்பா லிம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் திரும்பி பதில் சொல்கிறா. அம்மாவும் திரும்பி பதில் சொல்கிறாங்க. அப்போ அவன் நீயும் லிம் அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னை ஆஃபீஸில் லிம்னு கூப்பிடுவாங்க, அந்த பழக்கத்தில் தான் திரும்பியிருப்பா. உடனே ஜின்னும் அம்மா பிஸியாக இருந்தாங்க, அதான் நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. கட் பண்ணால் நைட்டு எல்லாரும் தூங்கின அப்புறம் ஜின்னு வந்து கிச்சனில் போய் சாப்பாடு எல்லாம் மெதுவாக எடுத்துகிட்டு போகிறா. ஹீரோ வீட்டு வாசலில் தான் நிற்கிறா. ஜின் ஃப்ரெண்டும் கால் பண்ணி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜின்னும் இல்லை, வெளியே வச்சுட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஜின் ஃப்ரெண்டும் உள்ளே போய் ஹீரோட்ட கொடு அப்படின்னு சொல்கிறா. ஜின்னும் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல ஃப்ரெண்டும் நான் கீழே வரேன்னு சொல்லிட்டு வரா. அப்போ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்க வரான். யங் ஜின்னை பார்த்துட்டு ஃபுட் கொடுக்க வந்தேன்னு சொல்கிறான். இதை ஜின் ஃப்ரெண்டும் ஒளிஞ்சு நின்று பார்க்குறா. ஜின்னும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்தேன், மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறான். ஆனால் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் காலிங் பெல் அடிச்சுட்டு போகிறான். ஹீரோவும் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஜின்னும் நான் காலிங் பெல் அடிக்கலை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஹீரோக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதை பார்த்துட்டு உள்ளே போகிறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அதை பார்த்துட்டு போகிறான். இதை பார்த்து ஜின் ஃப்ரெண்டும் என்ன மனுஷன்யா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்குறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கான். ஜின் ஃப்ரெண்டும் பின் பக்கமாக ஓடி ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஆப்போசிட்டில் வர மாதிரி வரா. அப்போது ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஜின் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே அழகாக தெரியுறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் போகிற போக்கில் கண்ணை அடிச்சுட்டு போகிறான். ஜின் ஃப்ரெண்டும் செம கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிக்கிறா. கட் பண்ணால் ஜின்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. உள்ளே எதுவும் இல்லை. ஹீரோ கிட்ட வந்து சாப்பிட்டியா ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் டேப்லெட் சாப்பிட்டேன் சரியாயிரும்னு சொல்கிறான்.
ஜின்னும் வெறும் வயிற்றுல டேப்லெட் சாப்பிடக்கூடாதுன்னு ஃபுட்டெல்லாம் ஹீட் பண்ணி ஹீரோக்கு சாப்பிட்ற மாதிரி எடுத்து வைக்கிறா. இப்படி ஜின் வேலை செய்கிறத பார்க்கும்போது ஹீரோக்கு அவன் அம்மா ஞாபகம் வருது. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ அம்மா குக் பண்ணி 2 பேரும் ஊட்டி விட்டு சாப்பிட்ருப்பாங்க. ஹீரோக்கு ஜின் இப்படி பண்ணுறது அவங்க கூட அவங்க அம்மா இருக்கிறது போலயே ஃபீல் ஆகுது. கட் பண்ண ஜின் அம்மா தண்ணி குடிக்க வராங்க. அப்போ ஃபுட்டு எல்லாம் இல்லாததை பார்த்துட்டு ஜின் அப்பாவை கூப்பிட்டு அந்த லேடி மறுபடியும் வந்துட்டாங்க, சாப்பாடு எதையும் காணலைன்னு சொல்லிட்டு ஓல்டு ஜின்னு திருடிட்டான்னு நினச்சி சொல்கிறாங்க. ஜின் அப்பாவும் இல்லை, அது நம்ம வருங்கால மருமகனுக்கு தான் ஜின் கொண்டு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஜின்னு சாப்பாடு எடுக்கும்போது ஹீரோ அப்பா பார்த்துருப்பாரு. கட் பண்ண ஜின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹீரோவை சாப்பிட கூட்டுறா. ஹீரோவும் தூங்குறான்னு கையை பெட்ஷீட்குள்ளே வச்சுட்டு எழும்புறா. ஹீரோ கையை பிடிச்சிட்டு போகாதன்னு சொல்கிறான். கட் பண்ண ஜின்னு ஹீரோக்கு ஈரத்துணி வச்சு தொடச்சி விடுறா. ஹீரோவும் என் அம்மா திரும்பி வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ அம்மாக்காக வெயிட் பண்ணுறான். அப்போ அவங்க கால் பண்ணி போய் தூங்கு, அம்மா சீக்கிரம் வந்துறேன்னு சொல்லி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ஹீரோ அதுதான் கடைசி, அம்மா என் கூட ப்ராமிஸ் பண்ணது அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்னு சொல்கிறான். ஜின்னு ஏன் லாஸ்ட்டுன்னு சொல்கிறான்னு கேட்க ஹீரோவும் அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க, எல்லாரும் இறந்துட்டாங்க, இல்லைனா ஓடி போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பணுன்னு ஆசைப்படுறேன், ஆனால் அந்த ப்ராமிஸ் பொய்யாக விரும்பலை, அதான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல ஜின்னும் அழுதுகிட்டே தொடச்சி விடுறா. கட் பண்ண ஜின் ஃப்ரெண்டும் ஆக்டர் வீடியோ தான் பார்த்துட்ருக்க. ஆக்டர் கண்ணடிக்கிற சீனில் ஃப்ரெண்டுக்கு ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு கண்ணடிச்சது தான் தெரியுது. காதல் வலையில் விழுந்துட்டாளான்னு தெரில. ஜின்னும் ரூமுக்கு வாரா. ஜின் ஃப்ரெண்டும் கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார்ல, அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் ப்ராசிக்யூட்டரா அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டும் ப்ராசிக்யூட்டரா, அதான் க்யூட்டாக இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் புரியாமல் என்னன்னு கேட்க ஃப்ரெண்டும் அவர் பார்க்க ஆக்டர் போல் இருக்காருன்னு சொல்ல ஜின்னும் யாரை போல் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஃப்ரெண்டுக்கு அப்போதான் ஞாபகம் வருது, ஆக்டர் கேட் மிஸ்ஸிங் போஸ்ட் போட்டிருப்பான்ல, அதை வச்சுட்டு உனக்கும் ஆக்டருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் நான் அவனை காப்பாற்றினேன்ல, அதான் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறா. ஃப்ரெண்டும் ஆக்டர் இப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான் போல் அப்படின்னு சொல்ல ஜின்னும் உணர்ச்சி வசப்பட்டு அவன் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அப்படியே சமாளிச்சுட்டு தூங்குறான். ஹீரோ எலும்பி ஜின் வச்ச சாப்பாடை சாப்பிட்றான். அங்கே ஜின்னும் தூங்காமல் ஹீரோ அம்மா காணாமல் போயிட்டாங்க, ஆண்டியை போல் மறைஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜின் ஃப்ரெண்டு வாயிலிருந்து ப்ரெட்டை கீழே போடுறா. எதுக்கு இந்த ஷாக்னா ஜின்னும் நம்ம 4 பேரும் சேர்ந்து தான் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி சாப்பிட்டோம்ல அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டும் அது ப்ராசிக்யூட்டரா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னு சொன்னேன் இல்லைன்னு சொல்ல ஃப்ரெண்டும் வாய்ப்பே இல்லை, ஆனால் அவர் ஆக்டர் போலேயே இருக்காருன்னு சொல்லிட்டு புலம்புறா. ஜின்னும் கண்ணை செக் பண்ணிவிட்டு லென்ஸ் மாட்டலையா குருடின்னு சொல்லிட்டு போகிறா. ஃப்ரெண்டும் என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறா. கட் பண்ண ஆஃபீஸில் ஆக்டர் வந்து ஓல்டு ஜின்னுக்கு ஐஸ்டு காஃபி வைக்கிறான். ஜின் உள்ளே தான் இருக்கான், ஆனால் ஆக்டரை பார்த்ததும் ஒளிஞ்சிட்டா. அப்போ ஹீரோவும் உள்ளே வர உன் ஆஃபீஸை விட இங்கே தான் ஃபுல்லாக இருக்க, எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். ஆக்டரும் எதுவும் சொல்லாமல் போகிறான். கட் பண்ண ஜின்னு ஃபைல்ஸ் வாங்க வெளியே போகிறா. ஜின் வெளியே போனதான் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட உனக்கும் தெரியும் தானே ஆக்டர் லவ் பண்ணுறத பற்றி அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் யங்ஜின்ட்டு ஆக்டர் பேசினதை பார்த்துருப்பான்ல, அதை வச்சுட்டு ஆமான்னு சொல்கிறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஃபஸ்ட்டு 1 சைடாக தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கும், இப்போ டபுள் சைடு தான் அப்படின்னு சொல்லி ஓல்டு ஜின்னை நினச்சி அவன் பேசுகிறான். ஹீரோவும் அன்னைக்கு ஆக்டரும் ஜின்னும் பேசினதை வச்சு அவன் யோசிக்கிறான். ஆக மொத்தம் 2 பேரும் ஒரே ஆளை தான் யோசிக்கிறாங்க. ஓல்டு ஜின்னை ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு நினைக்கிறான், யங் ஜின்னை ஹீரோ நினைக்கிறான். ஹீரோவும் உண்மையாகவே லவ் பண்ணுறாங்களான்னு கேட்க ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஃபஸ்ட்டு இது சரியில்லைன்னு தான் நினச்சேன் நானும், ஆனால் இப்போ ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் நீ ஏன் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் எனக்கு காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் ஒரு காரை பார்க்க சொன்னேன்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அது ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் இதை ஏன் இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் பயந்து கீழே விழுந்துட்டான். ஹீரோ போனதும் எனக்கும் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் விழுந்ததில் முதுகு பிடிச்சிட்டு போல. கட் பண்ணால் ஹீரோ போலீஸ் ஃப்ரெண்ட்டை நியூ கமர் எங்கே இருக்காருன்னு கேட்க போலீஸ் ஃப்ரெண்டும் நியூ கமர் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்காரு, வெளியே வரல, எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். கட் பண்ணால் போலீஸ் சீஃபும் ஹீரோ செக் பண்ண சொன்ன காரை வந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஹீரோவும் வரான். ஹீரோவை பார்த்ததும் போலீஸ் சீஃபும் ஏன் இவன் எல்லா இடத்துலையும் மூக்க நுழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டே கார்லேருந்து வெளியே இறங்குறாரு. ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த கார் எப்போ போச்சுன்னு கேட்க
போலீஸ் சீஃபும் 1 hour ஆச்சு, நான் இதை போலீஸ் ஃப்ரெண்டு கெஞ்சி கேட்டனால தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறான். போலீஸ் சீஃபும் என்ன திடீர்னு மரியாதையாக நடந்துக்கிறான்னு சொல்கிறாரு. காருக்குள்ளே இருந்து டேஷ் கேம் வீடியோ தான் பார்த்துக்கிறாரு. ஜின்னை ஃபாலோ பண்ணி தான் அந்த கார் போகுது. கட் பண்ண நியூ கமர் தான் இந்த வேலையை பார்க்க சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பையும் நிறைய ஃபோட்டோஸ் ஓல்டு ஜின் யங் ஜின் 2 பேரையும் எடுத்திருக்கான். ஓல்டு ஜின் அட்ரஸ் ஃப்ரெண்டுக்கு வீடு தானே, ஆனால் அங்கே போகலை, வேறு வீட்டுக்கு போகிறா. கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன், அப்போவும் அங்கே தான் போகிறா. ஆனால் வினோதமான விஷயம் என்னென்னா, ஈவினிங் ஆனதும் ஓல்டு ஜின்னை பார்க்க முடியலை, யங் ஜின் தான் வரா. அது லிம்சனுக்கு அக்கா பொண்ணு. லிம்சன் வீட்டுக்கு பின்னாடி யங் ஜின்னை பார்க்குறா, ஏன்னு தெரியல. ஆனால் 2 பேரும் சேர்ந்து போகலைன்னு சொல்கிறான் நியூ கமர்ட்ட. ஓல்டு ஜின்னும் யங் ஜின்னும் வேறு ஆளுன்னு தான் நினைக்கிறாங்க. நியூ கமர் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு ரெசியூமாக பார்க்குறான். ஸ்பையும் அதே 24 வருஷம் முன்னாடி உள்ள லிம்சன் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நியூ கமரும் நம்ம தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நியூ கமர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. ஆனால் யங் ஜின் ஓல்டு ஜின்னாக மாறுற அளவுக்கு அவர் யோசிக்கலை. இதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சுன்னு பார்க்கணும், மறக்காம மிஸ்டர் ஷா ட்ராமாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பார்க்குறவங்களோட நம்ம இந்த வீடியோ மிஸ்டர் ஷா.